Hello friends, welcome to hanushree healthy kitchen. இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா நம்மளோட சேனல் வந்து 1000 subscribers cross ஆகி போயிட்டு இருக்கு. சோ அதுக்கான ஸ்பெஷல் ஸ்வீட் ஐட்டம் தான் நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போறோம். என்ன ரெடி பண்றோம் அப்படினா மைசூர் பாக்கு, கீ மைசூர் பாக்கு ரெடி பண்ண போறோம். நம்ம சேனலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 1 கப் கடலை மாவு, 1 கப் வந்து சுகர், ரெண்டுமே வந்து சுமார் 250 கிராம் இருக்கும். ஒரு கடாய் வச்சுக்கிறோம், அதில் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். சுகர் வந்து நல்லா கரையணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம வந்து கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே ஜலிச்சு வச்சுருந்தேன். ஸோ ஜலிச்சு வச்ச கடலை மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து சுகரில் வந்து பதம்லாம் எதுவும் பார்க்க தேவையில்லை, கம்பி பதம் அந்த மாதிரிலாம் எதுவும் பார்க்க தேவையில்லை. ஜஸ்ட் சுகர் வந்து கரைஞ்ச பிறகு நம்ம வந்து கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிட்டு கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஃப்ளேம் வந்து ரொம்ப கம்மியான ஃப்ளேம் வச்சுக்கோங்க, லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. நெய் வந்து 250 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ ஆட் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நெய் ஆட் பண்ணேன். ஸோ அதே மாதிரி அப்பப்போ கிளற கொஞ்சம் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிட்டே இருங்க. இந்த மாதிரி நம்ம வந்து கண்டினியூஸாக கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி வருது, நம்மளுக்கு பபிள்ஸ்லாம் நல்லா எலும்பி வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே வந்து நம்ம கிளறிட்டே இருக்கணும். கீ வந்து அப்பப்போ ஆட் பண்ணிக்கோங்க. கீ நல்லா ஆட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து மைசூர் பாக்கு செம்ம டேஸ்ட்டாக கிடைக்கும். இது வந்து கீ மைசூர் பாக்குன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் 250 கிராம் கீ எடுத்திருந்தேன். கடலை மாவு, சுகர், கீ மூணுமே வந்து நான் ஒரே அளவு தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வந்து கிளறிட்டே இருங்க, கை விடாமல் கிளறிட்டுருங்க. ஏன்னா விட்டுட்டோம் அப்படின்னா அடி பிடிச்சிரும். ஃப்ளேம் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க. ஃப்ளேம் வந்து ஜாஸ்தியாக வச்சோம்னாலும் சீக்கிரம் அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கடாயை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லா சேர்ந்து வருது. கடாயில் பிடிக்காம நம்மளுக்கு வந்து நல்ல கெட்டிய அல்வா மாதிரி ரெடி ஆகிட்டு வருது. சுற்றி வந்து ஒரு ஸ்பூன் நெய் வந்து அப்பப்போ ஆட் பண்ணிட்டே இருங்க. பாருங்க, இந்த டைம்ல நல்லா கெட்டி ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஸோ ஏற்கனவே ஒரு பிளேட்ல வந்து கீழே கீ தடவி வச்சிருந்தேன், கிரீஸ் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அந்த பிளேட்ல வந்து இப்போ நம்ம இதை வந்து கொட்டிக்கலாம், மைசூர் பாக்கு கொட்டிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா ஆறட்டும். ஆன பிறகு வந்து நீங்கள் இந்த மாதிரி பீசஸ் போட்டுக்கலாம். நம்மளோட சுவையான யாமியான டேஸ்டான மைசூர் பாக்கு, கீ மைசூர் பாக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுக்கு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக என்னால் வந்து இதை ரீச் பண்ணியிருக்க முடியாது. ஸோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.